ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாகர்கோவிலில் உள்ள ஏஆர்எஸ் ரெனால்ட் ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இந்த ஷோரூமுக்கு நம்ம ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா 2015 லான்ச் ஆகி ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் வந்து ஒரு நல்ல சூப்பரான சேல்ஸை மார்க் பண்ணியிருக்கு. ப்ளஸ் அந்த மாருதி ஆல்டோ அந்த என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் நல்ல ஒரு டஃப்பான காம்படிஷனையும் கொடுத்துச்சு. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 800cc பெட்ரோல் இன்ஜின் தான் அவைலபிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2019 அப்புறம் 2020 அந்த ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் இன்ஜின் மட்டும் தான் அவங்க கன்டினியூ பண்ணாங்க. ஸோ இந்த இன்ஜினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 67 பிரேக் ஹார்ஸ் பவர் as well as 91 நியூட்டன் டார்க் ஜெனரேட் பண்ணுது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2025 எண்ட்லையும் 2026லையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க இதில் இந்த கிளைம்பர் வேரியண்ட்டில். ஸோ நம்ம கையில் இருக்குது டியூல் டோன் கிளைம்பர் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பெருசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேஸ் வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், சிபிடி, பிரேக் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் ஒரு 184 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து 279 liters பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிளைம்பர் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 inch டச் ஸ்க்ரீனோட வித் 2 ஸ்பீக்கர்ஸ், அது போக ரிவர்ஸ் கேமராவோட வருது. நெக்ஸ்ட் இந்த காரோட 2026 அப்படி நான் ஏற்கனவே சொன்னேன். 2026 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டான அந்த ஆக்சுவலாக கிளைம்பர் பொறுத்த வரைக்கும் எல்லா மாடல்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக குவிட்லேயுமே அவங்க 6 ஏர் பேக்ஸ் சென்டர் கொடுக்குறாங்க. பட் வந்து அது இன்னும் அப்டேட்ஸ் இன்னும் கரெக்டாக வரல. பட் கிளைம்பர் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்லாம்ப் செட்டப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வின் பீமில் கொடுத்துருக்காங்க. லோ பீம்க்கு ஒரு ஹெட்லாம்பும் ஹை பீம்க்கு ஒரு ஹெட்லாம்ப் செட்டப் பண்ணி ஒரு ட்வின் பீம் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கையில் உள்ளது வந்து ஒயிட் கலர் டியூல் டோன் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இது மைலேஜும் பார்த்திங்கன்னா ஒரு 22 வரைக்கும் ஏர் நார்ம்ஸ் படி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் விண்ட்ஸ்க்ரீனில் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஏரோடைனமிக் ப்ரெசன்ஸை கொடுத்துருக்காங்க. இது என்ட்ரி லெவல் ஹேஷ்பேக்னால் இந்த ரெயின் சென்சிங் வேப்பர்ஸ் இது மாதிரி காரியங்கள்லாம் கிடையாது. பட் நல்ல ஒரு பெப்பியாக இருக்குது அந்த டிசைனு. பேனட்டுமே நல்லா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப் அண்ட் பெப்பியாக இருக்குது. பட் ரொம்ப அக்ரெசிவாகவும் போல்டாகவும் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து ஒரு மைக்ரோ எஸ்யூவி மாதிரி ஸ்டாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதிலே டர்ன் டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ட்வின் பீம் ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரில்லில் வந்து சென்டரில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெனால்ட் லோகோ கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் குரோம் லைனும் ரன் ஆகுது. அதுவும் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. கிரில்லுக்கு கீழே அப்படியே நல்ல ஒரு வைடான ஏர் டேம்ப் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து ஒரு சூப்பர்பான மெட்டாலிக் ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்ப டீசெண்டாகவும் ரொம்ப ப்ரீமியமாகவும் இருக்குது இந்த காருக்கு. ஒரு 184 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு நல்ல நீடட் ப்ரெசன்ஸ் இந்த கார் கொடுக்குது. இந்த கார் ஆக்சுவலாக ஒரு மைக்ரோ எஸ்யூவிக்கான ஸ்டாண்ட்ஸே இந்த கார் கொடுக்குது. ஃப்ரண்ட் லுக் நல்லா அக்ரெசிவாகவும் போல்டாகவும் கொடுத்துருக்காங்க. சின்னதாக இருந்தாலும் நல்லா அக்ரெசிவாகவும் போல்டாகவும் கொடுத்துருக்காங்க இந்த காருக்கு. நெக்ஸ்ட் இந்த காரோட வீல் ஸ்ட்ரக்சர்ஸ் படி பார்த்துடலாம். இந்த காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 165/70 R14 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு ஸ்டைலிஷ் ஸ்டீல் வீல் இருக்கிற அந்த மாதிரி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஃப்ரண்ட் வீல்ஸ் டிஸ்க்லையும் ரியர் வீல்ஸ் வந்து ட்ரம்லையும் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து ஏபிஎஸ், சிபிடி, பிரேக் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் சிஸ்டமில் ஒரு சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி எல்லா யூனிட்டுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க பிரேக்கிங் சிஸ்டமில். இப்போ கிளாடிங் எஃபெக்ட்ஸ் படி பார்க்கலாம். ஃப்ரண்ட் பம்பர் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. வீல் ஆர்ச் கிளாடிங் திக்காக கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரௌண்ட் பாடி கிளாடிங் இருக்கான்னு பார்ப்போம். சரௌண்ட் பாடி தான் ஆக்சுவலாக டோர் கார்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கிளாடிங் கிடையாது. ரியர் வீல் ஆர்ச்லையும் ரியர் பம்பர்லையும் கிளாடிங் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளாக் ஃபினிஷ்ட் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பாடி கலர்டு வார்வியம் அது எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிளாக இருக்குது. அதில் டர்ன் ரேட்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஏ பிளர் கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் இருக்குது. பி பிளர் வந்து மேட் பிளாக் ஃபினிஷில் இருக்குது. அந்த ரூஃப் ஃபைல் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன ஒரு இந்த டு நாட் லோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சி பிளர் அந்த ஹியூஜ் குவார்டர் கிளாஸ் வந்து குவார்டர் கிளாஸ் கிடையாது. சி பிளர் வந்து ரொம்ப திக்காக இருக்குது. அது ரியர் விண்ட்ஸ்க்ரீனோட அழகாக ராப் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அழகாக இன்க்ளைண்டாக ஸ்டைலிஷாக கிளைம்பர் அப்படின்ற அந்த பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. ரூஃப் வந்து டியூல் டோன் கலந்தாலும் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ரூஃப் ரைல்ஸ் இருக்குது. அதில் வந்து டு நாட் அப்ளை லோடு அந்த நான் ஃபங்க்ஷனல் ரூஃப் ரைல்ஸாக இருக்குது. அதில் ஒரு சின்ன மெட்டாலிக் இன்சர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க அந்த ரூஃப் ரைல்ஸ். அது பார்க்க ரொம்ப டீசெண்டாக இருக்குது. அதில் நார்மல் ரூஃப் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் போர்ஷனில் சின்ன ஒரு ஸ்கூப் டவுன் கொடுத்துருக்காங்க. ஸ்கூப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ஸ்டைலிஷாக இருக்குது. ரூஃபில் ஒரு சின்ன ஸ்பாய்லர் எஃபெக்ட் இருக்குது. ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் கொடுத்துருக்காங்க. பட் டிஃபோகஸ் வாஷ் வைப்பர்ஸ்லாம் கிடையாது. பிகாஸ் இது என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்னால அதெல்லாம் அவங்க கொடுக்கல. பட் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக ரியர் லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் லைட்ஸ் எல்லாமே ஒரே செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளிட்டாக நார்மலாக சிங்கிள் யூனிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. பூட் லிட்டில் ரெனால்ட் பேட்ஜிங் அதுக்குள்ளேயே அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேமரா ரிவர்ஸ் கேமராவை குவிட் பேட்ஜிங், ரெனால்ட் பேட்ஜிங் எல்லாமே பக்காவாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. லோட் போர்ஷன் ஆஃப் த ரியர் பம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு டியூட்டன் எஃபெக்ட்டில் கொடுத்துருக்காங்க. பாடி கலர் அண்ட் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து சென்சார்ஸ் இருக்கா? சென்சார்ஸ் 3 சென்சார் இருக்குது.
3 சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா டீசெண்டான ஃபீச்சர் தாங்க அந்த காருக்கு. நெக்ஸ்ட் இந்த காரோட லோவர் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான மெட்டாலிக் ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க சாட்டின் க்ரோம் ஃபினிஷில். அது பார்க்க அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க. ஸ்போர்ட்டி லுக் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்டர் சேசிஸ் காம்பனன்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. 184 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு நீடட் ப்ரெசன்ஸ் இந்த கார் கொடுக்குது. நம்ம இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸில் ஈஸியாக க்ரூஸ் பண்ணி போகலாம். ப்ளஸ் இந்த காரோட இன்டீரியர்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ இன்டீரியர்ஸ் ஃப்ரண்ட் டோர்ஸ் நல்லா வைட் ஓப்பனிங்காக இருக்குது. அங்கே பாட்டில் ஹோல்டர்ஸ், அது போக வந்து ஸ்பீக்கர்ஸ் ஆக்சுவலாக பாட்டில் எங்கேயும் கொடுக்கல. சின்ன ஒரு ஆம்ரஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸு, டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. பட் அண்டர் தை சப்போர்ட், லெம்பார் சப்போர்ட், இன்டெகிரேட்டட் ஹெட்ரெஸ்ட்லாம் கொடுத்து ஒரு டீசெண்டான ஒரு ஃப்ரண்ட் டிரைவர் அண்ட் கோ-டிரைவர் கேபின்ஸ் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பிளாக் இன்டீரியர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய மெட்டாலிக் இன்சர்ட்ஸும் க்ளாசி பிளாக் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 8 inch டச்-இன் ஆடியோ கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட்ஸ் வந்து அந்த டோர் பக்கத்தில் உள்ள ஏசி வென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி அந்த ரவுண்டு ஏசி வென்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. அது நல்லா டீசெண்டாக இருக்குது. ரியர் டோர்ஸ் நல்லா வைட் ஓப்பனிங்காக இருக்குது. அங்கே உங்களுக்கு வாட்டர் ஹோல்டர், ஸ்பீக்கர்ஸ் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக ஒரு பேசஞ்சருக்கு வந்து ஒரு சின்ன ஆமரஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ்லாம் க்ரோமில் கொடுத்துருக்காங்க. ரியர் சீட்ஸ் டீசெண்டாக இருக்குது. நல்லா வைடாகவும் இருக்குது. நல்லா ரீக்ளைண்டாக இருக்குது. அதில் இன்டெகிரேட்டட் ஹெடர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவல் ஹெடர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா ஒரு டீசெண்டான ஃபீச்சருங்க இந்த காருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து உங்களுக்கு 6 airbag வேரியண்ட்னால உங்களுக்கு வந்து பீப்ரேக் இன்சைட்லாம் ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேபின் லைட்ஸு, அந்த மைக் செட்டப் மேலே கொடுத்துருக்காங்க. மேனுவல் டிமிங் IRBM கொடுத்துருக்காங்க. 8 inch டச்னோட வித் GPS நேவிகேஷன், Apple CarPlay, சிங்கிள் ஜோன் மேனுவல் AC, அது போக கப் ஹோல்டர்ஸு, லெதர் ராப் கியர் நாப், டிரைவர் சீட்டு, அந்த டிரைவருக்கு வந்து ஆம்ரெஸ்ட்டோ, அந்த ரியர் ஏசிவன்ஸ் அந்த மாதிரி காரியங்கள்லாம் இல்லை. பட் சூப்பரான ஒரு டீசெண்டான லெக் ரூம் அண்ட் டீசெண்டான ஒரு ஹெட் ரூம் கொடுத்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கேபினாகவே கொடுத்துருக்காங்க ரியர் சீட்ஸ்லையுமே குவிட்டில். இப்போ டேஷ்போர்ட் பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். டேஷ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல் பிளாக் இன்டீரியர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கோ டிரைவர் சீட்ஸ்க்கு அந்த ஃப்ரண்ட் டேஷ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா குவிட் பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. பெருசாக எழுதியிருக்காங்க. அது ஆக்சுவலாக ஏர்பேக்கும் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய மெட்டாலிக் இன்சர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து சின்ன சின்ன க்ரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கிளாஸி பிளாக் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்பீக்கர்ஸ் எங்கே மவுண்ட் பண்ணியிருக்காங்க தெரியுதா? அந்த டேஷ்போர்டுக்கு அந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் 2 பக்கம் 2 ஸ்பீக்கர்ஸ் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்சராக தான் இருக்குது இந்த காருக்கு. ஆக்சுவலாக 2 ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கன்சோல்லேருந்து நீங்கள் வரும்போது மேலே மைக் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேபின் லைட்ஸு, மேனுவல் டிமிங் IRBM, 8 inch டச்னோட வித் GPS நேவிகேஷன், Apple CarPlay, மேனுவல் AC கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸும் அங்கே கொடுத்துருக்காங்க. அது போக USB ஹப் கொடுத்துருக்காங்க. கப் ஹோல்டர்ஸு, டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட் கிடையாது. பட் லெதர் ராப் கியர் நாப் பண்ணியிருக்காங்க. அது டீசெண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த காரோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்க்கலாம் அண்ட் ஸ்டியரிங் வீல் செட்டப் பற்றி பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்ப டீசெண்டாக இருக்குது. ஒரு பேசிக் லெவல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். பட் நல்லா டீசெண்டாக இருக்குது. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 spoke ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. அதில் ஆடியோ கண்ட்ரோல், ப்ளூடூத் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்து நல்லா மல்டி ஃபங்க்ஷன்ஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து ஒரு ரெனால்ட் பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. லோகோ கொடுத்துருக்காங்க. அதுவும் டீசெண்டாக இருக்குது. க்ரோமில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பற்றி பார்த்துலாம். பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்சல் ட்ரேயும் கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாஸ் ரைடிங் பூட் ஸ்பேஸ் தான் சொல்ல முடியும். பிகாஸ் இது 279 liters பூட் ஸ்பேஸ். இந்த மாதிரி ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்கு 279 liters பூட் ஸ்பேஸ் கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம் தான். அது போக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரே இருக்குல்ல, அந்த ட்ரேக்கில் ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஏன்னா பிகாஸ் இந்த காரோட ரேட்டே வந்து 6.5 lakhs தான் ஆன் ரோட் காஸ்ட்டு. பாருங்கள், ஸ்பேர் வீல் டூல் கிட்டோட கொடுத்துருக்காங்க. காஸ்ட் கட்டிங் அவங்க எதுவுமே பண்ணலை. இந்த காரோட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காஸ்ட் வந்து உங்களுக்கு கிளைம்பர் டியூல் டோன்னால உங்களுக்கு 6.5 lakhs கிட்ட இருக்குது. இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 22 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. இந்த கார் பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கி என்ன பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.